வணக்கம் மேடம், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மேடம். பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் காலை அதிகாலை வணக்கம். கூடுதலாக மகளிர்களுக்கும் இணைந்திருக்க அனைத்து மகளிர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக தொங்கியுள்ளது. சாமி சார் இன்னைக்கு என்ன நம்ம பிபி சுகர் அந்த மாதிரி சம்பந்தமான இந்த பிபிக்கு உண்டான விஷயத்த இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதற்கான இம்பார்ட்டன்ட் ரொம்ப அதிகம் கொடுத்து நம்ம உடம்பைய நம்ம தோய்படுத்திக்க வேண்டாம். நம்மளுக்கு இருக்கிறது என்ன, நம்மளுக்கு இயற்கையாக நமக்கு கடவுள் பிரபஞ்சம் என்ன நம்மளுக்கு சக்தியை கொடுத்திருக்கோ அதை தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கோம். அதுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்து அதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு நிறைய விஷயத்த நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு பிபி பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதை நம்ம எல்லாரும் கேட்டு பயனடையணும்ன்றதுதான் என்னுடைய எண்ணம். இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மகளிருக்கான ஒரு சாங்ஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. நன்றி. பாருங்க, பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸ்ல நம்ம வந்ததுக்கு எதுக்குன்னா பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கணும், மக்களும் பொருளாதாரத்துல மேம்படணுன்றதுக்காக தான் இந்த சிஸ்டத்தை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய தலைவர்கள். நம்மளுடைய தூண்கள் எல்லாரும் இணைஞ்சு செயல்பட்டு இதை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டத்துல நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அடுத்தது என்ன செய்ய போறோம், இந்த சிஸ்டத்துக்காக நம்ம என்ன செஞ்சு நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்தி நம்ம சுத்தி இருக்கிறோம், நம்ம மக்களையும் எப்படி மேம்படுத்த போறோம்ன்றதுதான் நம்ம இங்க பகிர்ந்து போறோம். கலையரசி மேடமா வர சொல்றேன். மேம், உங்களுடைய அனுபவத்தை கலையரசி மேடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கலையரசி மேம், உங்க மைக்க ஆன் பண்ணுங்க மேம். குட் மார்னிங் மேம். நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து கீழ்பெண்ணாத்தூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க மேம். சொல்லுங்க மேம். என்னோட அப்ளைன் ராஜேஷ் சாருங்க மேம். ரெஃபரல் 7 பேர் ரெஃபரல் கொடுத்துருக்காங்க மேம். ஸ்பீட் கிரிப்டோல ஜாயின் பண்ணியிருக்காங்க மேம். அப்புறம் 30 rupees வாங்கி எல்லாருக்கும் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேம். அப்புறம் ஜிகே சார் இந்த 4:30க்கு எடுக்கிற கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மேம். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டாங்க மேம். அப்புறம் சண்டே மீட்டிங் திருவண்ணாமலை வைக்கிறேன்னு இருக்காங்க மேம். அதுல எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க மேம். இதுல நிறைய பேர் சேரணும்னு ஆசைப்படுறாங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ கலையரசி மேம். முதல் அனுபவமே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை மீட்டிங்க்கு காலையில நம்ம அழைப்பி விடுச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? உங்களுடைய பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸின் பயணம் அடுத்தடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இருக்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் மேம். நன்றி மேம். மேம், டெலிகிராம் லிங்க் குரூப்ல போட்டுருங்க மேம். மேம் கண்டிப்பா மேம், குரூப்ல போடுறோம் மேம். ஓகே, தேங்க் யூ. இண்டிவிஜுவலாவும் அனுப்புறோம் மேம். ஓகேங்களா? தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். ஓகே. புனிதா மேம். வணக்கம் மேம். நன்றி. வணக்கம் மேம். இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கங்க மேம். நிச்சயமா. அனைத்து ஸ்பீக்கர்ஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கும் எனது ஆரோக்கியமான மகிழ்ச்சியுடன் கூடிய காலை வணக்கம். நான் ஸ்பீட் கேஷ்ல இணைஞ்சிருக்கேன். ஸ்பீட் கேஷ்ல இணையும் போது நான் ஒரு இபின் அப்படின்றத 20 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு 1000 rupees டொனேட் பண்ணி உள்ளுக்குள்ள வந்தேன். ஆனா எனக்கு இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம், செகண்ட் லெவல் இன்கம் அப்படின்னு சொல்லி 4 லெவல் இன்கம்ஸ், அதுக்கப்புறம் ரீபர்த் ஐடிஸ், 12 நபர்களை அறிமுகப்படுத்தும் போது சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ், அதே மாதிரி சிஸ்டம் மேனேஜர், சிஸ்டம் ஹெட், இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கும் நம்மளோட சிஸ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவையும் தர்ற சிஸ்டமுக்கு நாம ஏதாவது செய்யணும். அதாவது நம்ம பெறும்போது நம்மளுக்கு கிடைக்கிற மகிழ்வை விட நாம கொடுக்கும் போது கிடைக்கிற மகிழ்வு அதிகம் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். இப்ப அதுக்கான 2 வாய்ப்பு நமக்கு தரப்பட்டிருக்கதா நான் நினைக்கிறேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்மளோட சர்வரை நியூ சர்வர் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. அதுக்காக நம்ம வேலட் இபின் 30 rupeesக்கு
பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இந்த ஆக்டிவேட் பண்ற இந்த மணி எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னா சர்வர் வாங்க. ஸோ இப்ப ஒருத்தங்களும் இப்ப நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 22,000 நபர் இருக்கோம் உள்ளுக்குள்ள அப்படின்னா நாம ஒருவரும் அந்த இபினை வாங்கி ஆக்டிவேட் பண்ணும்போது சர்வர் வாங்குறதுக்கான அதோட அந்த கான்ட்ரிபியூஷன் 30 rupees அப்படின்ற அந்த கான்ட்ரிபியூஷனை நம்ம ஒருத்தரும் கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி 40 லெவல் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது 1000 ரூபாய்க்கான வேலெட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்றோம். ஸோ இதுவும் வந்து நமக்காக உழைக்கிற நம்மளோட டீம்ல இருக்கிற அப்ளைனர்ஸ் எல்லாருக்கும் நாம ஏதோ ஒண்ணு செய்யணும். ஆனா டைரக்டா போய் யாருக்கும் எதையும் செய்ய முடியாது. ஆனா இந்த சூழல்ல அதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்கதா நான் பாக்குறேன். ஸோ கொடுக்கறதுக்கான 2 வாய்ப்பையும் நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்றது உறுதி. இந்த 40 லெவல் இன்கம் பத்தி கொஞ்சம் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட டீம்ல நாம யார முதல் 2 நபரா நம்ம வந்து அணைக்கிறோம். இந்த ஸ்பீட் கேஷை பொறுத்த வரைக்கும் ஆட் அண்ட் ப்ரோக்ராமா தான் இந்த 40 லெவல் இன்கம் அப்படின்ற பிளான் ஆட் ஆயிருக்கு, ஒரு இணைப்பு சேவையா. இது எதுக்கு அப்படின்னா தினம் நம்மளுக்கு ஒரு இன்கம் கிடைக்கணும். நம்ம வந்து ஒரு மாசம் வெயிட் பண்ணி ஒரு லெவல் இன்கமும் இன்னொரு மாசம் வெயிட் பண்ணி அடுத்த லெவல் இன்கமும் பெறாம தினம் நம்ம வந்து இன்கம் பெறணும் அப்படின்ற அந்த இதுல நமக்கு தரப்பட்ட ஒரு ஆட் அண்ட் ப்ரோக்ராம் தான் இந்த 40 லெவல் இன்கம். இந்த இன்கம் பொறுத்த வரைக்கும் நாம இணைஞ்சு நாம வந்து நம்மளோட டைரக்ட்ல 2 நபர்களை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் நம்மளோட லைஃப் லைன் லைஃப் டைரக்ட். ஸோ இவங்க 2 பேரும் 40 லெவல் ரீச் பண்ணினாங்கன்னா நம்மளோட இன்கம் இந்த 40 லெவல்ல எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். லெவல் 1 அப்படின்னு வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற நபர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 2 நபரா இருக்கும். அதுவே லெவல் 2 அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அப்படியே டபுள் ஆகிட்டே வரும். 2வது லெவல்ல 4 பேர், 3வது லெவல்ல 8 பேர், 4வது லெவல்ல 16 பேர், 5வது லெவல் 32. இது வந்து 2 மடங்கு அப்படியே வந்து டபுள் ஆகிட்டே போகிட்டு இருக்க போது. இப்படி இருக்கும்போது முதல் லெவல்ல நம்மளுக்கு நேரடியா 2 பேர் வரும்போது நமக்கான வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தங்க கிட்ட இருந்தும் 500 ரூபாய் நமக்கு கிடைக்குது. டோட்டலா முதல் லெவல்ல 1000 ரூபாய் வருமானம் நமக்கு கிடைக்கப்பட்டுருது. அதே மாதிரி 2வது லெவல் போகும்போது 4 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க கிட்ட இருந்தும் 50 ரூபாய் கிடைக்கும் போது 200 ரூபாய் வருமானம் நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற மினிமமான வருமானம், இந்த 200 ரூபாய். அதுக்கப்புறம் 3வது லெவல் 4வது லெவல் 2லயுமே ஒருத்தங்க கிட்ட இருந்து 30 ரூபாய் வீதம் 240 480 அப்படின்ற அடிப்படையில நம்மளோட வருமானம் இருக்கு. 5வது லெவல் 6வது லெவல் அப்படிங்கும்போது ஒருத்தங்க கிட்ட இருந்தும் 20 ரூபாய் அப்படின்ற பேஸ்ல 5வது லெவல்ல நம்மளுக்கு 640 ரூபாயும் 6வது லெவல்ல 1280 ரூபாயும் கிடைக்குது. 7, 8 அப்படின்ற அந்த லெவல்ல போகும்போது 15 ரூபாய் ஒருத்தங்க கிட்ட இருந்து வரும்போது நம்மளோட வருமானம் 7வது லெவல்ல 1920 ரூபாயும் 8வதுல 3840 நம்மளுக்கு கிடைக்க பெறுது. 9வது லெவல் அப்படின்னு வரும்போது 512 நபர் நம்ம கிட்ட இருப்பாங்க. 9ல இருந்து 40 வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஈச் ஒரு லெவல்ல இருந்தும் ஒருத்தங்க கிட்ட இருந்தும் கிடைக்க பெற போற அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபாய். இப்ப 9வது லெவல்ல 512 நபர் நம்மளுக்கு வர்றாங்க அப்படின்னா இன்ட்டு 10 5120 நம்மளுக்கு கிடைக்க போற வருமானம். இதே மாதிரிதான் ஒரு லெவல்லையும் இப்ப 10வது லெவல்ல 1024 பேர் வராங்க அப்படின்னா 1024 அதோட நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதான் அடுத்தடுத்த லெவல்ல. இதே மாதிரி 40 லெவல் இன்கம் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா இதுக்காக நம்ம செய்யறது என்ன அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ்க்கு உரிய வேலெட்டை வாங்கி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இப்போ ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்து எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் 10 லெவல் வரைக்கும் நம்ம கொடுக்குற 1000 ரூபாயில 700 ரூபாய் விகிதம் வந்து 500, 50, 30, 20, 15, 10 அப்படின்னு சொல்லி பிரியுது. அதுக்கப்புறம் 11ல இருந்து 40 வரைக்கும் 30 லெவல் வரைக்கும் 300 ரூபாய். ஸோ 1000 ரூபாய் வந்து ஒரு ரூபாய் கூட வேறு எங்கேயும் போகாம இந்த விகிதத்திலேயே அந்த 1000 ரூபாயும் பகிர்ந்தளிக்கப்படுறது ரொம்ப மிகவும் சிறப்பான ஒரு பரிவர்த்தனையா அது இருக்கு. அதே மாதிரி சன்ஃபிளவர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரடி லைஃப் லைன்ல வந்து இவ்வளவு இன்கம் நம்ம பெறும்போது
நமக்கு அடுத்து 3வது 4வது ரெஃபரல் நம்ம வந்து அன்லிமிட்டடா எவ்வளவு டைரக்ட் ரெஃபரல்ஸ் வேணும்னாலும் கொடுக்கலாம். அதுல 3 4 அப்படின்னு இன்னொரு 2 நபரை மட்டும் நம்ம அறிமுகப்படுத்தியிருந்தா அதுக்கான வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல நினைக்கிறேன். இப்ப 3rd and 4th லெவல் 2 நபரை நம்ம வந்து அறிமுகப்படுத்தும் போது அதுக்கான இன்கம் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 40 லெவலுக்கு தான் நம்மளோட இன்கம். இங்கேயும் நம்மளோட பர்சன் ஃபர்ஸ்ட் லெவல்ல 2, 2வது லெவல்ல 4, இப்படி இதோட மடங்குகளா தான் வரப்போகுது. 2, 4, 8, 16, 32 இப்படிதான் வரப்போகுது. இதற்கான இங்க வருமான வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளோட முதல் லெவல்ல 2 பேர் இருக்கும்போது, அதாவது 3வது நபரா நம்ம இணைச்சவங்களும் 4வது நபரா இணைச்சவங்களும் அவங்க இணைக்கும் போது ஒரு நபரை இணைக்கும் போது நமக்கான வருமானம் அப்படின்றது ஒரு 300 ரூபாயா இருக்கு. ஸோ 2 பேர்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு வரும்போது 600 ரூபாய் நம்மளுக்கு வருமானம் கிடைக்குது. அதே மாதிரி 4வது லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தங்க கிட்ட இருந்து 100 ரூபாய் வீதம் நம்மளுக்கு 400 ரூபாய் கிடைக்குது. 3வது லெவல்ல ஒருத்தங்க கிட்ட இருந்தும் 50 ரூபாய் பேஸ்ல 400 ரூபாயும் 4, 5 அந்த லெவல்ல 30 ரூபாய் வீதம் நம்மளுக்கு வருமானமும் 6, 7 அப்படி பார்க்கும்போது 25 ரூபாய் வீதம் வருமானமும் 8, 9 அப்படி பார்க்கும்போது 20 ரூபாய் வீதம் வருமானம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ 10வது லெவல்ல நம்ம 10ல இருந்து 40 லெவல் வரைக்கும் 20 ரூபாய் அப்படின்றது இருக்கு. ஆக்சுவலி செகண்ட் லெவல்ல 8ல இருந்தே நம்மளுக்கு 20 ரூபாய், பின்னாடி இருக்கிற 40 லெவல் வரைக்கும் எல்லாருக்கும் ஒருத்தங்க கிட்ட இருந்து பெறப்பட போற பணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட இருந்து 20 ரூபாய் நம்மளுக்கு வருமானமா இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நபர் அப்படின்றது இப்ப 9வது லெவல்ல 512 பேர் நமக்கு வராங்க அப்படின்னா இங்க முதல் லெவல் வருமானத்துல பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்துச்சோ அதே வந்து டைரக்ட் ரெஃபரல்ல இருந்த இன்கம் இவ்வளோ அப்படின்னா டைரக்ட் ரெஃபரலோட இன்கம் வந்து 5120 அப்படின்னா இங்க வந்து 3rd and 4th நபரை நம்ம அறிமுகப்படுத்தும் போது இங்க 9வது லெவல் இன்கம் அப்படின்னா நம்மளுக்கு 10,240, அதாவது நம்ம டைரக்ட் ரெஃபரல் எவ்வளவு பெறுறோமோ அதோட இன்னொரு மடங்கு இங்க கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வருமான வாய்ப்புகள் வந்து நமக்குள்ள இருக்கு. நாம ஒரு 1000 ரூபாய்க்கு வேலட்டை வாங்கி நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நாம வந்து கொடுக்கிற ஒரு வாய்ப்பும் நாம இதை செஞ்சு வச்சிருக்கிறதுனால நமக்கு கீழே இணையும் போது அவங்க தர்ற வாய்ப்பையும் நம்ம பெறுறதுக்கு மிகவும் அருமையான ஒரு திட்டமா இந்த 40 லெவல் இன்கம் அப்படின்றது இருக்கு அப்படின்றத சொல்லி பிடித்த மனிதர்களோடு சிரித்து பேசுவோம், பிடிக்காத மனிதர்களோடு சிந்தித்து பேசுவோம், இப்ப வாழ்க்கையே மகிழ்ச்சியாகும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள். மகளிர்களுக்கு கூடுதலான வணக்கங்கள். ஸோ நம்ம இப்ப பாத்தீங்க அப்படின்னா பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல ஆரம்பிச்சோம், ஏடான் ப்ரோக்ராமா லெவல் இன்கம்க்கு வந்தோம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடி கிரிப்டோ. ஸோ இப்ப 3 நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஸோ இது 3லயும் நம்மளோட பங்களிப்பு முழுசா இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அதுல வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிறத தெளிவா எல்லாரும் உணர்ந்திருப்போம். ஏன்னா நம்ம எல்லாரும் தேடி தேடி ஓடுறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வருமானத்துக்கு தான். சோ அப்ப வருமானம் இதுல இருக்கா இல்லையா அப்படிங்கறத மார்னிங் செஷனும் சரி ஈவினிங் பிஓபிலையும் சரி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அத்தனை பேர்த்துக்குமே தெரியும். சோ அப்ப அதை பயன்படுத்திக்க கூடிய இடத்துல நம்ம வந்து நிக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஸ்பீடி கிரிப்டோ இருக்கு. ஸ்பீடி கிரிப்டோவோட ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 பிரிவா இருக்கு. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் போர்டு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா 7 இன்கமான 7 போர்டு இருக்கு. சோ ஆக்டிவேஷன் போர்டு இன்கம் ஆல்ரெடி தெரியும், நம்மளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி 7 போர்டுக்கும் உண்டான டோட்டல் ப்ராஃபிட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 1,83,290 USDT. ஓகேங்களா? சோ நான் சொல்றது என்னன்னா USDT சொல்றேன். 1,83,290 USDT ஒரு ஐடிட்ட மட்டுமே நம்ம வாங்கக்கூடிய 7 போர்டு கம்ப்ளீட் ஆகி வரக்கூடிய அமௌண்ட் USDT. சோ அதுல இருந்து 90 இல்ல 91 92
பெருக்கல் போட்டு பாருங்க. நம்மளோட வருமானம் ஒரு போர்டுல ஒரு ஐடி வெளியில வரும்போது எவ்வளவு வருமானம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இத உணர்ந்த அத்தனை பேரும் நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல 2 நபர்களை நேரடி இணைப்புல கொடுத்து அழகா ஸ்பீடி கிரிப்டோக்குள்ள நம்மளோட சீனியாரிட்டிய தக்க வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னோட டீம்ல பாத்தீங்க அப்படின்னா 9 நபர்கள் நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இருந்து ஸ்பீடி கிரிப்டோக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் இன்னைக்கும் இல்ல நாளைக்குள்ள இன்னும் 3 நபர்கள் அதுக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா லெவல் அப்படிங்கிற அருமையான அற்புதமான லெவல் டொனேஷன் அப்படிங்கறத இங்க நம்ம கொண்டுட்டு வரோம். காரணம் என்னன்னா டொனேஷன் அப்படிங்கிற வேர்டு உலகத்திலேயே அத்தனை பேர்த்தையும் திரும்பி பார்க்க வைக்க போகுது அப்படிங்கறத இன்னும் ஒரு சில வாரங்கள்ல நம்ம அதை புரிஞ்சுக்க போறோம். அது நம்மளோட 40 லெவல்ல 30 ரூபாய் கொடுத்து அந்த வேலட் ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா அதனோட மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இந்த இடத்துல பாத்துக்கலாம். காரணம் ஒவ்வொரு நாளும் பல வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் ஒவ்வொரு வேலையில இருந்து அந்தன்னைக்கு வருமானம் ஏதாவது வருமானம் தான் எல்லாருமே யோசிப்போம். அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு எவ்வளவோ வந்தாலும் இன்னைக்கு எனக்கு எவ்வளவு வரும், நாளைக்கு எனக்கு எவ்வளவு வரும். அப்ப 2 விதமா சிஸ்டம் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல பிரிச்சிருக்கு. 1020 ரூபாய் கொடுத்து நம்ம உள்ள வரும்போது டொனேஷன் கொடுத்து உள்ள வரும்போது சிஸ்டம் அந்த சீனியாரிட்டியை எடுத்து அதனோட வேலையை சிஸ்டம் கையில எடுத்துக்கிச்சு. இதுக்கு நான் பொறுப்பு. என்னோட சீனியாரிட்டி நீங்க உள்ள வாங்க, உங்களோட சீனியாரிட்டி வரும்போது உங்களுக்கு உண்டான வருமானம் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை சிஸ்டம் எடுத்துக்கிச்சு. 2வது பாத்தீங்க அப்படின்னா 1030 ரூபாய் கொடுத்து லெவல் டொனேஷன் நம்ம பண்ணும்போது என்ன வேணுமோ என்ன நினைக்கிறோமோ நம்ம நினைச்சதை எடுக்கிறதுக்கு சிஸ்டம் நம்ம கிட்டையும் கொடுத்துருச்சு. பாருங்க இது எங்கேயாவது நடக்குமான்னு. நான் சிஸ்டமும் வேலையை செய்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க என்ன பண்ணுங்க, எந்த செகண்ட் வேணுமோ அதை நீங்க முடிவு பண்ணி எடுத்துக்கங்கன்னு சொல்லி டொனேஷன் 40 லெவல் டொனேஷன் லெவலையும் சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. அந்த சிஸ்டத்துக்கு மனசார நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம். அப்ப சோ இந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் ஆட் ஆன் ப்ரோக்ராம் வந்ததையும் சோ கொஞ்சம் எங்களோட டீம்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நல்ல வரவேற்பு, எக்ஸலண்டான ரிசல்ட், எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சோ இததான் மேடம் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா எப்படா லெவல் இன்கம் வரும்னே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க மேடம் லெவல் இன்கம் எப்ப வரும், இதேதான் அவங்களோட மெசேஜா இருக்கும். சோ அவங்களுக்கு கலர்ந்த வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா எல்லாருமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க. மேடம் ஒண்ணும் இல்ல, இருக்கிறவங்களையும் நம்ம லெவல் டொனேஷன் எல்லாரும் பண்றதுக்கும் ஒரு சில நாட்கள ரெடியா இருக்கிறாங்க. இனி வருங்காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க முடிஞ்ச வரைக்கும் 2யுமே சொல்றோம், அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி சொல்லலாம்னு சொல்லும்போது ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா 2யும் ஆட் பண்ணும்போது 2050 ரூபாய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்கமா நம்ம கொண்டு வந்து உள்ள டொனேஷனுக்கு வரோம். அந்த டொனேஷன் பாத்தீங்க அப்படின்னா நேரடி இணைப்புல 6 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை முதல்ல கொடுக்கணுங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாருமே ஓகே, மினிமம் 6 தானே மேடம், நாங்க 6 மட்டும் இல்லாம 6ல தொடங்கி அடுத்தடுத்த லெவலுக்கும் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப 6 நபர்கள் நேரடி இணைப்புல வரும்போது முதல் 2 நேரடி இணைப்புல வரவங்க மூலமா 500 1000 ரூபாயும், மீதி இருக்கிற 4 நபர்கள் மூலமா 300 ரூபாயும், டோட்டலா 1200, மொத்தம் 6 நபர்கிட்ட இருந்து 2200 வரும். சோ அப்ப இந்த மெத்தட் எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு மேடம், நாங்க இதே மெத்தட்ல டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீம்ல எல்லாரும் முடிவெடுத்தாங்க. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இத பிரகாரமே நாங்க வருங்காலங்களில் எங்களோட டீம் டிராவல் பண்ணணும்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அதே மாதிரி அவங்கவுங்க டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க, எது பெஸ்டா இருக்கும், எது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களோட வழிவகை செய்யும்னு பாத்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடி கிரிப்டோக்கு பே பண்ணக்கூடிய 5000 ரூபாயும் இதுல இருந்தே நம்ம அங்க எடுத்துட்டு வரலாங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்ப எதுவாக இருந்தாலும் ஒரு சில நாட்களில் லெவல் இன்கமோட வருமானத்தையும் பார்க்க போறோம். அது மூலமா பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இருந்து ஸ்பீடி கிரிப்டோக்குள்ளயும் சீனியாரிட்டிக்குள்ள வரப்போறோம்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து மகளிருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். இன்றைய விடியல் லெவல் விடியலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நல்லதே நடக்கும்.
தேங்க்யூ மேம். குட் மார்னிங் டு ஆல். என் பேர் வந்து வித்யா பாபு. நான் வெள்ளூர்ல இருந்து இந்த ஜூம்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஆக்சுவலி உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லீடர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணாங்க. இப்ப என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப லெவல் இன்கம் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஆக்டிவேட் பண்ண போறோம். பாருங்க, நம்ம லீடர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரிகாஷனா நம்ம டீமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு, என்னுடைய அட்மின் லீடர்லாம் வந்து எங்களை கைட் பண்றது பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த 1 வீக்கா தான் வந்து ரொம்ப ரியல் ஒர்க்கா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் டீமா சேர்ந்து பேசி லெவல் வந்து எப்படி பின்ன வந்து ஆக்டிவேட் பண்றது, எப்படி நெக்ஸ்ட் லெவல் ஆக்டிவேட் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரூப் கால்ஸ் எல்லாம் போட்டு எப்படி பண்றதுன்றத சொல்லி கொடுத்துட்டு, அதாவது வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த ஒரு வாரமா. இப்ப லெவல் வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா லெவல் இன்கம்க்கு எல்லாம் ஒர்க் பண்ணும்போது இன்னும் ஒர்க் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா ரொம்ப ஸ்பீடா போகும். இந்த வீக் எப்படி எண்ட் ஆச்சுன்னே தெரியல. பாருங்க, கடகட இப்பதான் வந்து மண்டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஃப்ரைடே வந்துருச்சு. அப்ப பாருங்க நம்ம எவ்வளவு எஃபெக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது இப்பதான் தெரியுது. ஒரு ஃபேமிலியா ஒர்க் பண்றோம்னு இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனா யாருடைய லீடர், யாருடைய டீம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் அவ்வளோ இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பட் ஆனா இப்ப எல்லாருமே ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கும். இவர் வந்து என்னுடைய அப்ளைன், இவர் வந்து என்னுடைய அட்மின் லீடர் அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஒரு பாண்டிங் இருக்கு. இதுதான் ஒரு ரியல் ஃபேமிலி. இப்ப எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயம் லெவல்ல பத்தி என்ன டவுட் இருந்தா உடனே ஒரு கால் பண்ணி கேட்டோம்னா அதை பத்தி டீட்டெயில் சொல்றாங்க. இப்ப நிறைய லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அது போக போக நம்மளுக்கே தெரியும், நம்ம பீப்புளுக்கு இதெல்லாம் பண்ணணும், நம்ம பீப்புளுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற அப்டேஷன் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ லெவல் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்த வாரம் எல்லாமே லெவல் வந்து ஆக்டிவேட் பண்ணி பண்றதை பத்தி பேசுறோம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எல்லாரும் பாருங்க, எனக்கு லெவல் இன்கம் இவ்வளவு வந்திருக்கு அவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா வந்து பேசுவோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து கிரிப்டோவும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்பவே ஒரு 1 வீக்கே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னும் கிரிப்டோ எல்லாம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த 24 ஹவர்ஸ்மே டைம் பத்தாது அப்படின்னு தான் நான் சொல்றோம். இது நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எங்க டீமுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க டீமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த வாய்ப்பு இந்த மார்னிங் வந்து எனக்கு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. நன்றி வித்யாபாபு. நம்ம அடுத்த லெவல் இன்கம் பத்தி இன்னைக்கு ஆக்டிவான விஷயத்தை தெரிவிச்சிருக்கீங்க. செயல்பட போகுது சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். அடுத்ததா மலர்கொடி மேம். மலர்கொடி மேம், உங்க மைக் ஆன் பண்ணுங்க மேம். உங்களுடைய ஸ்பீட் கேஷ் பத்திய புரிதலை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்க மேம். ஸ்பீடு கேஷ் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான நெஞ்சார்ந்த காலை வணக்கம். என்னுடைய பெயர் மலர்கொடி. நான் கும்மிடிப்பூண்டிலிருந்து பேசுறேங்க. நான் இந்த திட்டத்துல மே மாசம் 9ஆம் தேதி இணைஞ்சு இது வரைக்கும் நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்களை பணம் என்ற ஒரு விஷயத்தை தவிர மீதி எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா நம்ம அதை மட்டுமே பத்தி பேச வேண்டியதில்லை. ஆனா நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன, நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையே தலைகீழா திருப்பி போட்ட ஒரு சிஸ்டம் தாங்க நம்முடைய பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் திட்டம். அருமையாக காலையில ஜி.கே. சாமி அவர்கள் முதல்ல உங்களுக்கு ஆரோக்கியம் தாங்க முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைத்து தினம் தினம் நமக்காக, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக, நம் நாட்டிற்காகவும் சொல்லலாம், ஒவ்வொருவருடைய உடல் தகுதியும் உயர்த்தி கொண்டு வர்றதுக்கான அருமையான விஷயங்களை அதிகாலையில இருந்து சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும் போதுமா, அந்த ஆரோக்கியத்தை நீடிச்சு இருக்கணும்னா நீங்க அனைவருக்கும் வந்து உதவிகரமா இருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் தாங்க இது. உதவிகரமான்னு சொல்லும் போது நம்ம குடும்பமும் நம்முடைய சுற்றத்தாரும் நம்முடைய மக்கள் எல்லாருமே சேர்ந்து அருமையான திட்டங்களை நம்முடைய தலைவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை எப்படி செயல்படுறதுன்னு நம்ம சகோதரிகளும் சகோதரர்களும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்முடைய மகளிர் அருமையா ஒரு திட்டத்தையும் நமக்கு எடுத்து ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம சோர்ந்து போக போறோம், இல்ல இது பண்ணல அப்படின்னு நெகட்டிவா சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லைங்க. அதனால ஒவ்வொரு சகோதரியும் பாத்தீங்கன்னா ஆனந்தவல்லி மேடம், உஷாராணி மேடம், இப்போ நமக்கு பானுமதி மேடம்னு திட்ட விளக்கங்களை தெரிஞ்சதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத மிக எளிமையா நம்ம ஒவ்வொருவருக்கும்
தினம் தினம் புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்திக்கினா போதுங்க. எல்லாரும் சொன்னாங்க நம்ம எல்லாரும் உயர்வோம், நம்ம கூட வேறுபாடு இல்ல, அதனால பகிர்ந்துக்கலாம்னு சொல்றதுக்கு ஒரு உண்மையா 100% டிரான்ஸ்பரன்சி தான் இது. யாருடைய டீம் எல்லாம் தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிக்கிறோம், குடும்ப உறுப்பினரா தட்டி கொடுத்து திட்ட விளக்கத்தை தெளிவா ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது இப்ப நல்லா புரிய ஆரம்பிக்குது. இப்போதான் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்பீடு கேஷ் திட்டமா இருக்கட்டும், இப்ப லெவல் இன்கம்மா இருக்கட்டும், அடுத்து வர இந்த இப்ப வந்திருக்கிற நம்ம கிரிப்டோ ஸ்பீடி கிரிப்டோவா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களை பத்தியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதலோட சொல்லும் போது ஆழமா அழுத்தமா நமக்கு உற்சாகமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும், நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பிறரோட நம்மளும் அந்த செஞ்ச விஷயத்த நம்மளுடைய மனசுல புரிஞ்ச விஷயங்களை பிறரோட பகிர்ந்துக்கும் போது மற்ற சகோதரிகளுக்கு கொஞ்சம் புரியாம இருந்தாலும், என்னை போல சகோதரிகளுக்கு சொல்றேன், புரியாம இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த ஆர்வத்தை தூண்டி நாம இதை தொடர்ந்து செயல்படுத்தி நம்மளும் ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தை கொடுக்கிற இந்த திட்டத்திற்கும் இந்த மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு இதை பயன்படுத்தி என்னுடைய லைஃப்ல நான் லிஃப்ட் ஆகும்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேக்குறீங்களா மேடம்? நல்லதே நடக்கும் அனைத்து லீடர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். 40 லெவல் இபின் ஆக்டிவேஷனை பத்தி நான் பேச போறேங்க மேடம். முதல்ல லிங்க் ஆன் பண்ணி டேஷ்போர்டு ஓபன் பண்ணும் சார். அப்புறம் பிங்க் கலர்ல ஷிஃப்ட் டு லெவல் ஸ்கிரீனை டச் பண்ணும். டச் பண்ணா லெவல் ஸ்கிரீன்ங்கிறது ஓபன் ஆயிடும். அப்புறம் இபின்ங்கிற ஒன்று ஆக்டிவேஷன் மை பிபிஏ வேலட்டுங்கிறது ரெட் கலர்ல இருக்கும். அது அந்த சிக்னல் தொட்டா நம்ம வேலட் நம்மளுடைய வேலட் ஆக்டிவேஷன் ஆகும். அந்த வேலட் ஆக்டிவேஷன் ஆனா அப்புறம் ரெட் கலர் ஆரஞ்சு கலர் ஆக்டிவேஷன் கேன்சல்ங்கிற 2 பட்டன் தெரியும். அதுல ஆரஞ்சு கலர் ஆக்டிவேஷன் பண்ணா நமக்கு வேலட் கிரீன் கலர்ல வேலட் ஓப்பன் ஆகிடும். இது 3 பின் ஆக்டிவேஷன் பத்தி நான் சொல்லியிருக்கேன் சார். இதுல ஸ்பீக்கர்ஸ்ல நான் இணைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனா மனசுல இருக்க, அதாவது நம்ம வீட்டுல உள்ள பொருளாதார தரங்கள் உயர்ந்து நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலையில இருந்து நம்ம வெளிவரணும்னா இதுல ஜாயின் பண்ணா மட்டும்தான் சார் நம்ம முன்னேற முடியும். எல்லாரும் நல்லா இந்த காலை பொழுதுல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ. பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ்ல பிடிச்சது ஸ்பான்சர் இன்கம், அதை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு 12 நபரை சேர்த்தனதுனால எனக்கு எவ்வளவு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி நானும் கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கேன். இன்னும் அதிகப்படியான ஸ்பான்சர் டைரக்ட் போடும்போது எவ்வளவு வரும் அப்படிங்கறதும் நான் டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கேன். எப்பொழுதுமே மீட்டிங் எடுக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல எடுக்கிறாங்க. அவங்களோட இது ஏதாவது ஒண்ணு வருமா அப்படின்னு சொல்லி நான் டைரி எடுத்து அப்பப்ப நோட் பண்ணிக்குவேன். இதெல்லாம் எனக்கு பிடிச்சது ஸ்பான்சர் இன்கம். ஒரு நபரை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ரீபர்த் ஐடி மாதீஸ்வரன் சொல்லுவாரு ஆட்டுக்குட்டின்னு சொல்லி, அந்த ஆட்டுக்குட்டி வரும்பொழுது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது நம்மளுக்கு 500 ரூபாய் இன்கம் வரும். 2வதும் 3வது வரும்போது 1000 வீதம் 2000 ரூபாய் வரும். 4, 5, 6, 7, 8ங்கிற போது நம்மளுக்கு 2000 வீதம் 10,000 வரும். அப்போ ஒரு ரவுண்ட் வரும்போது ஒருத்தருக்கு ஒரு தடவை வரும்போது 12,500 ரூபாய் நம்மளுக்கு வருது. அதே இது 12 நபருக்கு வரும் பொழுது எனக்கு 1,50,000 ரூபாய் வருது. அப்ப எனக்கு இந்த இன்கம் 1,53,500 ரூபாயும் இதுல 1,50 போது 3 லட்சம் ஆயிருது. 1 இயர்ல ஒரு ரவுண்டு முடிஞ்சா கூட எனக்கு மாசம் இன்கம் 15 ரூபாய்க்கு மேல வருது, 15-20 ரூபாய்க்கு மேல வருது. அப்படிங்கிற போது எனக்கு 12 ஐடியும் ரீபர்த் ஆகி அடுத்த லெவல்ல 8 குட்டி போட்டு 96 ஐடி வரும். 12 × 96 ஐடி வர்ற போது எனக்கு 12 லட்சம் ரூபாய் வரும் 2வது ரவுண்ட்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எக்ஸ்ட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும்போது கோடியில பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கோடிக்கணக்கா நம்ம சம்பாதிக்க போறோம். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸ்பான்சர் இன்கம். நன்றி மேம், தேங்க்யூ. நன்றி மேம். ஸ்பான்சர் இன்கம் பத்தி அழகா தெளிவா பேசுறீங்க.
இவ்வளோ 12 லெவல் இன்கம் பத்தி இவ்வளோ 12 ஸ்பான்சருக்கு என்ன வருமானம் வரும்ன்றது அழகா கொடுத்தீங்க. அதே நாங்க மேம் வந்து ஒரு நிமிஷம், வேலெட் நான் ஓபன் பண்ணிட்டேன். 5 பின் வாங்கியிருக்கேன் மேம். 30 ரூபா கொடுத்து நான் இது பண்ணி 4 பேர்த்துக்கு வேலெட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணி என்னோட வேலெட் ஓபன் பண்ணிடுவேன். நான் மற்ற நபர்களுக்கும் சொல்லிட்டு எல்லா டைரக்டுக்கும் எல்லா கீழே இருக்கிற லைஃப் லைனுக்கும் சொல்லிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன் மேம். இப்போ எல்லாரும் வேலெட் ஓபன் பண்ணணும், ஓபன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கேன். ஜூமுக்கு வர சொல்றேன், எல்லாரும் ஜூம்ல கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்னு, ஒரு எல்லா மகளிருமே இதுல வந்து நம்ம ஒரு 170 பேர் வந்து டெலகிராம் லிங்க்ல இருப்போம். ஆனா டெய்லி வர்றது ஒரு 10-15 வராங்க. எல்லா மகளிருமே வந்து டெலகிராம்ல இணையணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். நன்றி மேடம், தேங்க்யூ. நன்றி மேம். நன்றி மேம். நன்றி மேம். நீங்க அடுத்தடுத்து என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் அதன்படி செயல்படுவாங்க. மேடம் பானுமதி மேடம், உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு, கொஞ்சம் பேசுங்களா? மேடம் இப்ப கேக்குது. ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம், நன்றி மேம். நன்றி மேம். உங்கள் அனுபவத்தை அழகா தெரிவிச்சிருக்கீங்க. அது இல்லாம நீங்க என்ன பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸ்ல என்னென்ன அடுத்தது நீங்க கொண்டு போயிருக்கீங்கன்றத அழகா தெளிவுபடுத்தினீங்க. நன்றி மேம். அடுத்தது பாத்தீங்களா அனுஷியா மேம். அனுஷியா மேம் வாங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஹாப்பி மார்னிங். இப்ப வந்து நிறைய பேர் எல்லாமே பேசியிருக்கோம். அதாவது லெவல் கமிஷனை பத்தி சொல்லியிருக்கோம், லெவல் இன்கம் பத்தி பேசியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ரீபர்த்தோட பிளானை பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பான்சருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து 2 நாளா வந்து சென்ட் ஹெல்ப் ரிசீவ் ஹெல்ப்ல கஸ்டமர் கேர் ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அதை நான் இப்ப ஷேர் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசமா ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருந்திருக்கு. சோ அந்த இஷ்யூஸ்ல பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிருக்காங்க, ஜிபேலயும் போன்பேலயும். அவரு வந்து பேமெண்ட் வரலன்ட்டு ஆப்போசிட் பார்ட்டி சொல்லியிருக்காங்க, எனக்கு பேமெண்ட் வந்தாதான் நான் அப்ரூவ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. இந்த இஷ்யூ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க புரிதல் இல்லாம எல்லாம், நீங்க ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நமக்கு பேமெண்ட் எல்லாமே ஜிபே மூலியமாவோ போன்பே மூலியமாவோ தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சோ அதனால யாரெல்லாம் ரிசீவ் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே தயவு செஞ்சு எந்த அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ 2 அக்கௌண்ட்லயுமே செக் பண்ணிக்கோங்க. ஒண்ணு ஜிபேல இருக்கா இல்ல அவங்க போன்பேல இருந்து வந்திருக்கான்றத செஞ்சு. இந்த ஒரு இஷ்யூனால 3 மாசமா அவங்க வந்து பண்ணலன்ற ஒரு தகவல் வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. சோ நேத்து வந்து அவங்களுக்கு அது சால்வ் பண்ணணும்னு ரொம்ப ஹாப்பியா இருந்து ஃபீல் பண்ணி தனியாவே மெசேஜ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி லெவல் இன்கம் வரல, செகண்ட் லெவல் லேட் ஆகுது, தேர்ட் லெவல் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. சோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக்கா வர்றதுதான். நம்ம யாரும் வந்து மேனுவல் எதுவுமே நம்ம கொடுக்க போறது கிடையாது. இது வந்து நம்மளுடைய ட்ரீல, அதாவது ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸ்பான்சரோட பொறுப்பு ஏத்துக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு கம்பெனி இருந்தாக்கா ஒரு மேனேஜர் ஒரு அட்மின் இருப்பாங்க, சோ அவங்க அதை கிளியர் பண்ணுவாங்கன்றது இருக்கலாம். இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற உணர்வை தான் உணர்த்துது, நம்ம தான் அந்த செயலை செயல்படுத்தணும். இப்ப ஸ்பான்சர் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தவங்களை போட்டா நமக்கு இன்கம் வரும் அப்படின்ற நினைப்புல எல்லாருமே இருக்கிறாங்க பாதி பேர். சோ அந்த தாட்ல இருந்து வெளியில வாங்க, அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ரீபர்த் வந்திருக்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டுது. சோ அந்த ரீபர்த் வந்துச்சுன்னா அந்த ஐடி வந்து இன்ஆக்டிவ்லயே காட்டும். சோ இது வந்து எங்கேயோ ஒரு ட்ரீல நமக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும். சோ இந்த அஃபெக்ட் எல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் வந்து உங்களோட ஐடியை டெய்லியுமே ஒரு தடவை ஓபன் பண்ணிடுங்க. எல்லாருமே பாத்துட்டு இருப்பீங்க, இனிமே வர காலத்துல பாத்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு லெவல் இன்கம்ஸ் வருதுன்னாக்கா
யாரெல்லாம் பே பண்ணிருக்காங்கன்றத நீங்க பாப்பீங்க. சோ அந்த மாதிரி பார்க்கக்குள்ள நம்மளுடைய ரீபர்த் ஐடிக்கு பே பண்ணிருக்காங்களா, இன்ஆக்டிவ் ஆயிருக்கா அப்படின்றது நீங்க செக் பண்ணிட்டா அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரீபர்த் ஐடி வந்திருக்கு, அவங்களுக்கு பே பண்ணி நீங்க வந்து யாருக்கு பே பண்ணுமோ அவங்களுக்கு பே பண்ணுங்க, உங்களை ஆக்டிவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய 3rd லெவல் இன்கமோ இல்ல யாருக்கெல்லாம் இப்ப லெவல் இன்கம் வரலன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கும். சோ இதெல்லாம் வந்து சென்ட் ஹெல்ப்ல இஷ்யூஸா போட வேண்டாம். அது வந்து ஒரு தாழ்மையா நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கும்னாக்கா, ஒண்ணு நேம் சேஞ்சஸ் இருக்கலாம், நேம் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர், சப்போஸ் உங்க மொபைல் நம்பர் ஒர்க் பண்ணாம இருக்கலாம், சோ அந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு அது கூட ரீசன் சொல்லுங்க. ஏன் ஒர்க், அதாவது ஒரு சில நேரத்துல ஜிபே நம்பரே மாத்துறீங்க. ஜிபே நம்பர் மாத்தக்குள்ள என்ன ஆகும்னாக்கா, ஒரு ஜிபே நம்பர்ல பேமெண்ட் வாங்கிட்டு இருப்பீங்க. சோ அத வந்து செக் பண்ணக்குள்ள நாங்க ஒரு தடவை ஏதோ ஒரு இஷ்யூனால செக் பண்ணுங்கன்னு சொல்லக்குள்ள ஜிபே நம்பரே மாறி இருக்குள்ள உங்களால கரெக்டான இந்த ஜிபேக்கு நீங்க வாங்கிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. சோ அதையும் நீங்க ஒழுங்கா அதையும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியல் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு, பேங்க்ல இருக்குன்னு அதெல்லாம் ஒரு இஷ்யூவா கிடையாது. சோ அதையும் நாங்க இங்க செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். சோ அதையும் நீங்க இதெல்லாம் வந்து இஷ்யூவா போடாதீங்க. அதே மாதிரி இப்ப இன்ஆக்டிவ்ல ஒரு 2 நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்க வந்து நம்ம பிளானை பத்தி சொல்லுங்க, அந்த பிளான்ல இந்த மாதிரி தான் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு தடவை 2 தடவை நம்ம அதாவது ஸ்பான்சர் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க சொன்னீங்கன்னா போதும். அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாரோட மனசுல என்ன இருக்குன்னா, ஸ்பான்சர் நம்மள போட்டதோட சரி, அதை பத்தி கேரே எடுத்துக்காம ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கவங்க தான் இன்ஆக்டிவ்ல இருக்காங்க. சோ இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து ஸ்பான்சர் கையில தான் இருக்கு நம்மளோட ஸ்பீட் கேட்சர் அழகா ரன் பண்றதுக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் உங்களோட யாரெல்லாம் இன்ஆக்டிவ்ல இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படியே அவங்க வந்து ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்னாக்கா அடுத்த அந்த ஐடியா சேஞ்ச் பண்றதுக்கு சென்ட் ஹெல்ப்ல கொடுங்க. அது அடுத்த நிமிஷமே நாங்க அதை வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறோம். சோ இந்த மாதிரி எல்லாமே உடனே நடக்குது அப்படின்னக்குள்ள அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட டீம் க்ரோத்தை அழகா கொண்டு வாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி அனுஷியா மேம். சிஸ்டத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத ஒன் மோர் திங் மேடம். இப்ப மகளிர் எல்லாருமே கேட்டிருக்கீங்க உங்களோட லிங்க், அதாவது டெலகிராம் லிங்க் ஷேர் பண்ணுங்கன்னு. நான் இப்ப சாட்ல வந்து டெலகிராம் லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். யாரெல்லாம் மகளிர்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அந்த லிங்க் ஷேர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றி அனுஷியா மேம். எல்லா மகளிருக்கும் கொஞ்சம் சாட்ல போய் பாத்துக்கோங்க. மகளிருக்கான டெலிகிராம் லிங்க் உள்ள பதிவு பண்ணி வைக்கிறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா அனிஷா மேம் உள்ள என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு, என்ன வந்து குறைபாடுகள் கொஞ்சம் உள்ள நடந்துட்டு இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன தீர்வுன்றதே சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் நம்மளுக்கு கீழே 1 நபர் 2 நபர் எத்தனை நம்பர் கொடுத்துருக்குறோமோ சரி, சிஸ்டம் என்ன 2 நபர் கொடுக்க சார் 2 நம்பரை நம்ம ஃபாலோ பண்ணி வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்றதுதான் நம்மளுடைய ஸ்பான்சருடைய இது அறிமுகப்படுத்துவருடைய வேலை. புரியுதுங்களா? அதை நம்ம கரெக்டா செஞ்சோமா அவங்களும் முன்னேறுவாங்க, நம்மளும் முன்னேறுவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தது பாத்தீங்கன்னா மலர் மேம். மேம் மைக் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்குங்க மேம். தேங்க்யூ மேம். வாய்ஸ் கிளியரா கேக்குதா மேம்? கேக்குது மேம், சொல்லுங்க மேம். எங்கும் நிற்கமர நிறைந்திருக்கும் இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லதை நடக்கும் சமூக நலை அறக்கட்டளை முன்னெடுக்கும் சிங்கிள் என்ட்ரி ஆட்டோபிள் சிஸ்டமான பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்தில் இருந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேனி மாவட்டத்துல இருந்து சாரதா கனெக்ட் ஆயிருக்கேன். மண்ணில் நாம ஊன்றக்கூடிய விதை பாத்தீங்கன்னா சிறியதா இருக்கும், ஆனா அந்த விருட்சகம் பாத்தீங்கன்னா பெரியதா இருக்கும். அந்த விருட்சகம் வளர்ந்து எவ்வளவு பெரிய பயன்களை நமக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய தரக்கூடியதா இருக்கோ, அது மாதிரிதான் நம்ம பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்துல கொடுக்கக்கூடிய உதவி சிறியதுதான், ஆனா நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய உதவியோ அளவில்லாதது அப்படின்றத வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம நேரடியா நம்ம கண்கூட எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம்.
உதவி கொடு உதவி பெறு திட்டத்தில் என்ன வந்துட்டு எனக்கு விட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்து எனக்கு உறுதுணையாக இருக்கிற என்னோட ஸ்பான்சர் மகாராஜன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நம்மளோட 40 லெவல் இன்கம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு இதை வைங்க, வைக்கிறது மூலமா நமக்கு வந்துட்டு அதை பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்டு நிறைய பேர் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்துச்சு. நான் வந்துட்டு என்னோட டவுன் ஹென்ஸுக்குலாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு நான் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். 2 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த 40 லெவல் டெய்லி வந்துட்டு எவ்வாறு நம்ம இன்கம் எடுக்கலாம் அப்படின்றத ஒரு ஸ்லைடு மாதிரி போட்டு இந்த நம்ம 40 லெவலோட இன்கம் வந்துட்டு நான் போட்டு எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன். என்னோட டவுன்லைன் பாத்தீங்கன்னா அந்த 2 ரெஃபரல் கொடுக்கறத வந்துட்டு 1 ரெஃபர் தான் கொடுத்துருந்தாங்க. மேம் நான் எங்க போனாலும் எனக்கு வந்துட்டு ரெஃபர் எடுக்க முடியல, நான் யார்கிட்ட பேசினாலும் எதுவும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் எடிட் பண்ணி இந்த நம்மளோட 40 லெவல் இன்கம் வந்ததுக்கு அப்புறம் எடிட் பண்ணி கொடுத்ததை டெய்லி வைக்க சொல்லியிருந்தேன். அதை நேற்று வந்து நான் கொஞ்சம் புதுசா எடிட் பண்ணி கொடுத்ததுல அவங்க ஸ்டேட்டஸ் வச்சதுல வந்துட்டு அதை பார்த்துட்டு முதல்ல ஸ்பீட் கேஸா வச்சுட்டு இருந்தீங்க, இப்ப என்ன டெய்லி சம்பாதிக்கிறதுக்கான இதெல்லாம் வச்சிருக்கீங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. கேட்டதுல வந்துட்டு அவங்க எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு விட்டாங்க. இந்த மாதிரி சொன்னதுல வந்துட்டு 3 பேரு யாருமே ரெஃபர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த இது வைக்கவும் 3 பேரு ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்களோட டவுன்ல. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதன் மூலமா வந்துட்டு நம்ம வேற லெவல்ல வந்துட்டு ஸ்பீடு கேஸ் போகும் அப்படின்றத வந்துட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பீடு கேஸ்ல எப்படி ரீபர்த் ஸ்பான்சர் இன்கம் வந்துட்டு நமக்கு ஹைலைட்டா அல்டிமேட்டா இருக்கோ அது வந்துட்டு பொருளாதார பிரச்சனையை தீர்க்கக்கூடியதா இருக்கு. 40 லெவல் இன்கம் பாத்தீங்கன்னா அன்றாட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாகவும், அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீடி கிரிப்டோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 12 பேர் ரெஃபர் கொடுத்தா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மக்களோட நன்மை கருதி 6 பேர் ரெஃபர் கொடுத்தா உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 3 பேரு, அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரு அப்படின்ட்டு நம்மளோட நலன் கருதி ஒவ்வொரு நாளும் நம்மளோட நலனுக்காகவே யோசிச்சு கொண்டு வர நிறைய ஸ்பீட் கேஸ்ல கொண்டு வராங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம மக்கள் கிட்ட சொன்னோம் அப்படின்னா அதிக அளவுல நம்ம வந்துட்டு க்ரோத் பவுண்டிங் வர்றதுக்கு வந்துட்டு அதிக அளவுல சான்ஸ் இருக்கு. ஸ்பீடி கிரிப்டோ பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்திலேயும் மிகப்பெரிய அங்கீகாரமா இருக்கக்கூடிய ஒன்னா வந்துட்டு இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொன்றும் மக்களின் நலன் கருதி மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட திட்டம் அப்படின்றத வந்துட்டு நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் திட்டம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நிரூபிச்சுட்டே இருக்கு. பெண்களுக்கு என்று வாரத்துல 2 நாட்களை கொடுத்த பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் குடும்பத்திற்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெண்களால முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. எவ்வளவு சோதனைகள் வழிகள் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி தன்னம்பிக்கையோட பெண்கள் அனைவருமே வெளியே வரணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு மங்கையும் சாதிக்க பிறந்தவர்கள். நாம வந்துட்டு எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள், சோதிக்க பிறந்தவர்கள் அல்ல. பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் திட்டத்தின் மூலமா நாம சாதிக்கலாம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். வீழ்வது யாராக இருந்தாலும் 100% ஸ்பீடு கேஸ் திட்டத்தின் மூலம் எழுவது நிச்சயம். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சாரதா மேம். எல்லா சிஸ்டத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் டீடைல்ஸ் அழகா கிளியரா சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். அடுத்தது லேடிஸ் யாராவது இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுடைய சங்கர் சார் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல வரப்போறாரு. அவரு கண்டிப்பா உள்ள எல்லாரும் சேர்ந்து நம்ம அழைப்போம். சார் சங்கர் சார் வாங்க சார். சங்கர் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சங்கர் சார் வந்து 6:30 தான் அவர் வந்து ரிலீவ் ஆவாரு. பாபு வந்துட்டாங்க சார். ஓவர்ஸ் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் கோவர்ஸ் கொடுங்க. Thank you, sir. Thank you to all. Welcome, Good morning sir. to all. Happy morning. நேற்று சர்வருடைய ப்ரொவைடர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்ததுனால இன்னைக்கு காலையில 9 மணிக்கு தான் அவங்க மெயின்டெனன்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. அதனால 10 மணிக்கு நம்மளோட லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. 10 மணிக்கு நீங்க லெவலை ஆக்டிவேட் பண்ண அவங்களோட இன்கம் வந்து ஏறிட்டே இருக்கும். ஸோ எல்லாரும் 10 மணிக்கு ஹாப்பியா இருங்க. எல்லாரும் 10 மணிக்கு ரெடியா இருங்க. 10 மணிக்கு லெவலை ஸ்டார்ட் பண்ணுங்க. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும்
இந்த 12 பேர் முடிச்சவங்க ஐடி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்ப 6 to 11 ஐடி போட்டுட்டு இருக்கோம். போட்டுட்டு முடிச்ச உடனே மண்டே போயிட்டு ஒரு ஃபைனல் கண்டிஷன்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு டச் பண்ணிட்டு டூஸ்டே அன்னைக்கு வேண்டாம், வெட்னஸ்டே அன்னைக்கு ஓப்பன்ல விட்டுலாம். ஓப்பன்ல விடும்போது அவங்கவுங்க இந்த டூஸ்டே கேப் என்ன நடக்கும்னா, நம்ம ஐடி போட்டவங்களுக்கு ஐடி வந்து எல்லாருக்கும் மெசேஜ் இருந்தோம். அவங்க உள்ள போயிட்டு அவங்க ஸ்பாட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாத்தையும் பாத்துக்கலாம். நம்ம சாஃப்ட்வேர் எப்படி எல்லாமே பாத்துக்கலாம். பாத்துக்கிட்டு உங்களோட டீமை கரெக்டா லிஸ்ட் அவுட் போட்டு ரெடியா இருக்கு. ஓப்பன்ல விடும்போது ஸ்பீட் கேஷ்ல உங்க கீழே இருக்கவங்க 3 பேர் முடிச்சவங்க 2 பேர் முடிச்சவங்க டக்கு நீங்க லாகின் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு சீனியாரிட்டி வரல, உனக்கு சீனியாரிட்டி வரல, நீங்க யாரும் சொல்லுங்க. உங்க கையில தான் இருக்கு திறமை. ஓப்பன் பண்ணும்போது நீங்க டக்கு ஐடி போட்டுக்கலாம். ஏன்னா 1400 ஐடியும் போடுறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். என்ன விஷயம்னா, ஏன் அப்படின்னு சொல்றேன், இப்ப ஒருத்தர் வந்து லிஸ்ட் இருக்காரு, 6 பேர் முடிச்சவங்க லிஸ்ட் இருக்காரு. 6 பேர் முடிச்சவங்க லிஸ்ட் இருக்காருன்னா அவரோட ஸ்பான்ஸ்ல போய் பார்க்கணும். அப்ப ஸ்பீடு கேஷ் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கணும், ஸ்பீடு கிரிப்டோ சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கணும், ஸ்பீடு கிரிப்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணணும். ஸ்பீடு கேஷ்ல போயிட்டு அந்த ஸ்பான்சரு யாருன்னு பார்க்கணும். அந்த ஸ்பான்சரு நம்ம சாஃப்ட்வேர் இருந்து எடுத்த எக்ஸல் ரிப்போர்ட்டையும் ஓபன் பண்ணணும். அதுல போட்டு அவர் ஸ்பான்சர் 6 முடிச்சிருக்காரான்னு பார்க்கணும். இல்ல, அப்புறம் அடுத்தது மறுபடியும் ஸ்பீடு கேஷ் சாஃப்ட்வேருக்கு போகணும். அங்க போய் அட்மின்ல போயிட்டு அதுக்கு ஸ்பான்சர் யாருன்னு பார்க்கணும். அந்த ஸ்பான்சரும் கிரிப்டோக்குள்ள வரல. சரி, அதுக்கடுத்து அடுத்த ஸ்பான்சரை பார்க்கணும். அதுக்கு அடுத்த ஸ்பான்சர் இருக்காரு. அப்ப இந்த பர்டிகுலர் நபருக்கு 2வது 3வது ஸ்பான்சரான தலைமையில இருக்கிறவர் தான் டைரக்டர் ஃபுல்லா ஆவார் இவருக்கு. அப்ப அவரை தூக்கி அங்க செலக்ட் பண்ணி போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஐடி ஏற்கனவே கிரிப்டோல போட்டாச்சான்னு அங்க போய் செக் பண்ணணும். கிரிப்டோல இல்ல அப்படின்னா திரும்பி அவர் புதுசா கிரிப்டோ உள்ள போட்டுட்டு அந்த ஸ்பான்சரை போட்டுட்டு தான் இவரை தூக்கி இங்க போகணும். 12 முடிச்சவங்க 12 முடிச்சவங்களுக்குள்ள இருக்கணும், 6 முடிச்சவங்க 6 முடிச்சவங்களுக்குள்ள இருக்கணும். இதனால ஒரு நாளைக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. சிரமம் இல்ல, அது நமக்கு கடமை, நல்லா போயிட்டு இருக்கு. அதிகமா போட முடியல அப்படின்னு சொல்றதுக்காக அந்த சிரமன்ற வார்த்தையை சொல்றேன். சிரமம்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிறது யாரும். ஒரு நாளைக்கு 500 ஐடி ஃபாஸ்டா போடலாம் ஈஸியா இருந்ததுன்னா. இது அப்படி இல்லை, ஒவ்வொன்னா பார்த்து போடணும். இது எங்கேயா தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப காஷியஸா நான் இல்லைன்னா நான் ஒரு 4-5 பேர்ட்ட கொடுப்பேன். கொடுத்தா அங்கங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். அது திருப்பி நமக்கு தான் தலைவலி. அதனாலதான் நான் உட்காந்து போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அதிகமா சண்டேக்குள்ள முடிஞ்சிடும். மண்டே அங்க சாஃப்ட்வேர் சர்வரோட டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு டியூஸ்டே அன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகும். அன்னைக்கே லோட் பண்ண முடியுமா அப்படின்ற எல்லா விவரங்களையும் கேட்டுட்டு பாபு சார் உங்களுக்கு தெளிவா சொல்லுவாரு. அப்ப வந்து அந்த $50 வந்து சீனியாரிட்டி புகார லோட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அப்புறம் புதன்கிழமை அன்னைக்கு ஓப்பன் விட்டோம்னா ஐடி ஸ்டார்ட். புதன்கிழமையே உங்களுக்கு எல்லாமே பே அவுட்டும் ஸ்டார்ட். ஐடி ஓப்பன் அப்படின்னாலே பே அவுட் தான். ஸோ அன்னைக்கே எல்லாரும் உங்க வாலெட்ல வந்திருக்கா அப்படின்றத நீங்க எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அன்னைக்கே போயிட்டு நம்ம மண்டே போறத லெவல் இன்கமும் கொண்டு வரதுக்கான அச்சாணியை வந்து ஏற்படுத்தி தான் வரப்போறோம். ஸோ எல்லா வேலையும் ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு லெவல் இன்கம் உங்களுக்கு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ எல்லாரும் 1000 rupees நிறைய பேர் அடிச்சிருக்கீங்க. அவங்க லீடருக்கு இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய உழைப்பிற்கான ஒரு அஷூரன்ஸ் இன்கம் வாங்காம விடாதீங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். எல்லாரும் களத்துல இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணும், நிறைய ஏர்ன் பண்ணும். நம்ம நிறைய ஏர்ன் பண்றதுக்கான சூழ்நிலை இப்ப வந்துடுச்சு. அதே மாதிரி புது கோடிங்கும் இன்னும் 2-3 நாள்ல வந்துடும் கிளியரா சொல்லியிருக்காரு. அது வந்துட்டாரா இந்த செண்டு ரிசீவ்ல பிரச்சனைகள் எல்லாமே நம்ம அடிக்கடி சொன்ன விஷயம் தான் சுத்தமா மறைஞ்சிடும். 2 பேரு போடாதவங்க ஐடி எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணிடுவோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஹோல்டு பண்ணிட்டோம்னா அவங்களும் 2 ஐடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே நல்ல நிலைமையில போயிட்டு இருக்கு. ஸோ பி ஹாப்பி. இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருங்க. உங்களோட லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு லெவல் இன்கம் வாங்குற அனைத்து உழைப்பாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ சார். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார். நன்றி சார். சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களும் அதே மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க. 10 மணிக்கு இன்னொரு விடிவு காலம் திறக்க
விடிவு வந்து பிறக்க போகுது என்றது தெரிவிச்சுக்கிறேன். மேம் உஷாராணி மேம். அடுத்தது சார். சார் ராமலிங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். ரொம்ப அருமையா அழகா எம்சி பண்ணீங்க. எல்லாருமே சிறப்பா பேசுனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு செஷன். ரொம்ப நல்லா இருந்தது. சங்கர் சாரோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10 மணிக்கு நம்மளுடைய லெவல் டொனேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா லீடர்ஸும் மேக்சிமம் வந்து உங்களுடைய வேலட்டை வாங்கி வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. சார் சொன்ன மாதிரி உழைப்பவர்களுக்கு இது ஒரு ஊக்கத்தொகை, பொறுப்பானவர்களுக்கு இது ஒரு அன்பளிப்பு. அவ்வளவுதான் விஷயம். இதுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உழைப்பவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை. யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு டீம் எடுத்து தன்னுடைய டைரக்ட் ரெஃபரலை அதிகப்படுத்தி அவங்க டீமை ஃபாலோ பண்ணி தேர்ட் லெவல் சிஸ்டம் இருக்கு. தேர்ட் லெவல் சிஸ்டம் கண்டிப்பா நடைமுறைக்கு வரப்போகுது. அது வந்து சாரோட புது கோடிங்ல வந்த பிறகு அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு எல்லா வேலையும் ஒரு வேலை கூட இல்ல. இனிமே புது கோடிங் வந்துட்டா பணம் வாங்குறது மட்டும்தான் வேலை. நீங்க அனுப்புறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்ப அந்த தேர்ட் லெவல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சார் சொல்லுவாங்க. அதை பத்தின விளக்கமா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த டயத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். அதோட இல்லாம இன்னைக்கு நீங்க உங்க லீடர்ஸை கான்டாக்ட் பண்ணி அந்த 30 rupees பின்ன ஆக்டிவேட் பண்ணிட்டு 1000 rupees உங்க வேலட்டை வாங்கி வச்சுக்கங்க. ஏன்னா அந்த டயத்துல அவரு 10 மணிக்கு சொல்லியிருக்காங்க சாரு. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்ல நேரமா பார்த்து நம்ம இன்னைக்கு தூங்கிடுவோம். தேங்க்யூ. ஏன்னா இன்னைய பொறுத்தவரையில் நம்மளுக்கு ஹீரோ யாரா லெவல் டொனேஷன் அப்படிங்கிறது தான். நாளைக்கு வந்து அதுக்கு இன்னும் ஒரு வாரத்துல கிரிப்டோ வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே பிபிஎஸ் ஸ்பீடிகர்ஸோட லெவல் டொனேஷன்ல இருக்கணும். நண்பர்களே, சில பேர் வந்து இத பத்தி புரிதல் இல்லாம இருக்காங்க. புரிதல் இல்லாதவங்களை பத்தி நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஐடி போட்டோம், 1000 ரூபாய் டொனேஷன் பண்ணிட்டோம், அது எப்ப வேணாலும் வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்க. அதற்கும் வந்து எதுவா இருந்தாலும் நம்ம டே 1ல சொன்னதுதான், 2 ரெஃபரல் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். அதை விட சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம 4வது லெவல் வரட்டும், 3வது லெவல் வரட்டும், அப்ப நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. ஏன்னா அந்த புது கோடிங் வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பா 3rd லெவல் 3 லெவல் ஃபாலோ அப் சிஸ்டம் கண்டிப்பா இருக்கணுங்கிறத தெளிவா சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ராஜா சார் இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். அட்மின் டைரக்டர்ஸ் யாராவது இருக்கீங்க? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வெல்கம். எல்லாத்துக்குமே ஹோஸ்ட் கொடுத்துருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருமே இருக்கீங்க. சூப்பர். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள் என்ன இருக்கணும் அப்படின்னா, இங்க வந்து யார பத்தியும் புகழணுங்கிற அவசியம் கிடையாது. எங்களுடைய கடமையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப சொல்ல போற வார்த்தை என்னன்னா, நான் என் சிஸ்டத்துக்கு என்ன பண்ணிருக்கேன், என்னுடைய லெவல் டொனேஷனை மட்டும் பேசினா போறோம். கிரிப்டோங்கிறது ஒரு வாரம் கழிச்சு வரப்போற விஷயம். லெவல் டொனேஷனை மட்டும் நீங்க பேசுனீங்க அப்படின்னா அது சிறப்பா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் ராஜா சார் இருக்காருன்னா, ராஜா சார் அவர் டீமுக்காக என்ன பண்ணிருக்கார், அப்ப 10 மணிக்கு எல்லாரையும் வர சொல்றதுக்கான வேலைகளை பார்த்திருக்கேன். எத்தனை பேருக்கு அவர் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பேசிட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா 6:30 நம்ம முடிச்சிடலாம். தேங்க்யூ. வெல்கம் ராஜா சார். ஒரு சில நிமிடங்களே எல்லாருமே முடியும். ஏன்னா நிறைய பேர் இருக்கோம். தயவு செஞ்சு வேற யார பத்தியும் நீங்க பேச வேண்டியதில்லை. சிஸ்டம் நல்லா இருக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் என்ன பண்ணிருக்கேன், என் சிஸ்டத்துக்கு என்ன பண்ணிருக்கேன், லெவல் டொனேஷனுக்கு என்ன பண்ணிருக்கேன், அதை மட்டும் பேசினா போறோம். வெல்கம் ராஜா சார். அனைத்து பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு அற்புதமா நமக்கு சொன்ன மாதிரி நொடிக்கு நொடி பணம், மணிக்கு மணி பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 200 பின்னு வந்து வாங்கி என்னுடைய 30 பின்னை வந்து எல்லா நண்பர்களுக்கும் கொடுத்து ரெடியா இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு பாத்தீங்கன்னா அனைவருமே வந்து இதுல நிறைய பேர் வந்து 1000 பின் வாங்கியிருக்காங்க. 1000 rupees வேலட் அனுப்பியிருக்கு. எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த 10 மணிக்கு அப்புறம் தான் இதுல இன்னொன்னு நண்பர்களை, எந்த ஒரு சீனியாரிட்டி வருமோ, ஐயோ நம்ம லேட் பண்ணிடுறோமோ அப்படிங்கிற இதே தேவையில்லை. நீங்க ரிலாக்ஸா உங்க டீமுக்கு 10 மணிக்கு சார் சொன்ன மாதிரி அற்புதமா நீங்க ரிலாக்ஸா இன்னைக்கு 1000 ரூபாய் அனுப்பி பொறுமையா நீங்க பண்ணும்போது எல்லாருக்குமே இந்த இன்கம் வந்து 100% வரும். இதுல சீனியாரிட்டிங்கிறது எந்த ஒரு பயமும் இல்லாதனால
ரிலாக்ஸா எல்லாருமே பண்ணலாம். எல்லாருமே இதுல வந்து பெரிய லெவல்ல நினைச்ச நேரம் நினைச்ச பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. தேங்க்யூ. ஜெய். தேங்க்யூ சார், அருமையான பதிவு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாதேஸ்வரன் சார். ராஜா சார், நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணீங்க, நீங்களே பண்ணீங்க, பேசிட்டு நீங்களே மைக்கை மியூட் பண்ணிட்டு நீங்களே ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணீங்க. நெக்ஸ்ட் மாதேஸ்வரன் சார். சார் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த உண்மையை சொன்னா வந்து இந்த பிளான்ல நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல வந்து கிரிப்டோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாங்கிற மாதிரி தான் நான் ஒரு வாரம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கிரிப்டோ வந்து சீனியாரிட்டி பேஸ் அப்படிங்கறதுனால அதை பண்ணலாம், லெவல் தானே 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அசால்ட்டா இருந்தது உண்மை. அப்புறம் தான் வந்து ஜூம் மீட்டிங்ல தான் எனக்கு புரிஞ்சது. அதாவது வேலட்டுங்கிறது வந்து வெறும் 5000 பேர் ஐடி போடுற அளவுக்கு தான் நம்ம கிட்ட வேலட் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து அது வேல்யூ அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சதும் நேத்து முந்தானத்தும் நம்ம டீம்ல இருக்க என் டீம்ல இருக்க அத்தனை பேர்ட்டு கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். நிறைய பேருக்கு அது உற்சாகமா வந்திருக்குது. ஓ, அந்த அளவுக்கு மாறுமா, இன்னைக்கு 1000 ரூபாங்கிறது 2000 3000 ஆயிடுமா அப்படிங்கிறதுனால நேத்த ஒரு 7-8 பேர் அமௌண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியிருக்குங்க சார். கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கோங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மாதேஸ்வரன் சார். உண்மையாதான், அதுதான் சங்கர் சார் அந்த கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, இப்ப நம்ம வந்து 25,000 பேர் நெருங்கிட்டு இருக்கோம். அதுல வந்து 5000 பேருக்குள்ளதான் வேலட் இங்க இருக்குது. அதுக்கு மேல வேலட் கிடையாது. எக்ஸாம்பிள் நீங்களே பண்ணீங்க, 5000 நபர்களுக்கு தான் வேலட் இருக்கு. அப்ப 6000 நபர் வர்றப்ப என்ன பண்ணுவாங்க, டீம்ல கேட்பாங்க, சார் யார்கிட்ட வேலட் இருக்கு கொடுங்கன்னு. 10,000 நபர், ஒரு 10,000 நபர் வர்றப்ப பாத்தீங்கன்னா டீம்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வேலட்டோட டிமாண்ட் அதிகரிக்கும். அப்ப என்ன ஆகும், சில பேர் வேலட் விற்பாங்க, வேணாம் ரேட் ஏறுதுன்னு வச்சுக்குவாங்க. அப்ப என்ன ஆகும், டிமாண்ட் சப்ளை ஆகும். அப்பதான் நம்மளோட வேலட்டோட வேல்யூ என்ன தெரியும். இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து வேலட் வாங்குறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு நான் சொல்றது வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியாது. அக்யூரேட்ங்கிறது சங்கர் சார் சொல்றதுதான். நான் சொல்றது ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நீங்க வேலட் வாங்கிடுறீங்க. அது 10,000 நபர் வர்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அது அந்த வேலட் வந்து 2000 ரூபாய் மாறுது அப்படின்னா வேல்யூ தான். வேல்யூ மாறுறப்ப நீங்க எவ்வளவு லாகின் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு பண்ணுவீங்க மாதேஸ்வரன் சார், கொஞ்சம் சொல்லுங்க. 10,000 ரூபாய் வந்துட்டு 2000 ரூபாய் வந்துட்டு ஒரு வேலட், நீங்க லாகின் எவ்வளவு பண்ணுவீங்க, உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷனுக்கு எவ்வளவு பயன்படுத்துவீங்க அந்த வேலட்டை? நம்மளுக்கு தேவை 1000 ரூபாய் தான். இல்ல புரியலைங்க சார். திரும்ப 1000 வேலட் வேணும் நமக்கு இல்லைங்களா சார்? 1000 வேலட் வேணும் சார். சரிங்க சார். இல்ல 1000 ரூபாய்க்கு வேலட் வாங்கி தான் பண்ணணும். சரி சார். நம்ம வேலட் வந்து 2000 ரூபாய் வந்துருது. சரிங்க சார். அப்ப நீங்க வேலட்டோட ஆக்டிவேஷன் எவ்வளவு பண்ணுவீங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் வேலட்? சார் எனக்கு பண்ற அத்தனை பேருக்கும் தேவைப்படும் சார். இதுல என்னன்னா இல்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இல்ல சார், 2000 ரூபாய் வேலட்டோட வேல்யூஷன் வெறும் 500 ரூபாய் பண்ணாலே போறோம். 500 ரூபாய்க்குள்ள பிபிஐ வேலட் பண்ணா போறோம். அது 3000 ரூபாய் போகுது அப்படின்னா வெறும் 250 ரூபாய்க்குள்ள பிபிஐ வேலட் பண்ணா போறோம். இப்ப புரியுது சார். அது 4000 ரூபாய் போகுது அப்படின்னா அப்படிதான். ஒரு நீங்க பாருங்க, இந்த வேலட்டோட தன்மை என்ன மாறும்னா 100 ரூபாய்க்கு வரும் ஒரே ஒரு வேலட். அப்ப 100 ரூபாய் வருதுன்னா நீங்க 10 வேலட் பிபிஐ வேலட் பண்ணா போறோம் உங்கள்ட்ட. அப்ப எந்த அளவுக்கு வேல்யூஷன் போகுதுங்கிறத ஒன்னே ஒண்ணுதான், கிரௌட வச்சுதான் எல்லாமே. மக்கள் தொகை அதிகமா வர வர இந்த வேலட்டோட வேல்யூஷன் வரும். அதுக்கு ஒரு கால்குலேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அது கண்டிப்பா ஒரு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 5000 பேர் வந்து 10,000 பேர் வந்து அப்ப நம்ம வேலட்டை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆகா ரேட் ஏறுது அப்படின்ட்டு அதை பிக்சடா வச்சிருவாங்க, விற்க மாட்டாங்க. அப்ப டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் நம்மளுக்கு தேவை. அதனால நண்பர்களே ஒன்னே ஒண்ணுதான், ஏதோ 1000 ரூபாய் கொடுத்து வந்தோம் ஏனோ வேணும்னு நினைச்சிடாதீங்க. கண்டிப்பாக ஜிகே சாமி சார் சொன்ன மாதிரி இது தங்கம் என்ன விலைக்கு வருதோ அந்த அளவுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இழப்பதற்கு நம்மள்ட்ட ஒண்ணு இல்ல. 1000 ரூபாய் கொடுத்து வந்தா இன்னொரு 1000 ரூபாய் லெவல் டொனேஷன்ல பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இதோட வேல்யூஷன் ஏற 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 பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நீங்களாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். நான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார் மாதேஸ்வரன் சார் பேசிட்டீங்களா? சார் மாதேஸ்வரன் சார். சார் அவ்வளவுதான் சார், புரிஞ்சதுங்க சார். சார் வெல்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். லெவல் பொறுத்தளவு வந்து 20 பின்னு வாங்கி சார் இப்ப 16க்கு வந்து ரெடியா டிரான்ஸ்ஃபர் ஆகி வச்சிருக்கிறேன் சார். அப்புறம் அதுக்குண்டான அமௌண்ட் கட்டி பாப்ஸ்டர் வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு 10 மணிக்கு வந்து எங்க டீம் மெம்பர்ஸ் அனைவரும் வந்து அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப என்னோட வாட்ஸ்அப் குரூப் தான் அவங்களுக்கு மெசேஜ் போட்டுட்டேன். ஸோ இப்ப நீங்க லாஸ்ட் இப்ப சொன்ன விஷயம் வந்து சார் இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள். ஸோ அந்த விஷயத்த வந்து இப்போ நான் மார்னிங்கே எல்லாத்துக்கும் கன்வே பண்ணினா இன்னும் வந்து நபர்கள் வந்து அதிகரிப்பாங்க சார் வேலட்டை வந்து இமீடியட்டா ஆக்டிவேட் பண்றதுக்கு. ஸோ அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் நான் எடுத்து பாபு சாருக்கு அகைன் ஒரு 10,000 அனுப்பிச்சு நான் 10,000 அனுப்பிச்சு வேலட் நான் அமௌண்ட்
வாங்கி வச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். கண்டிப்பா வந்து இப்ப லாஸ்டா நீங்க சொன்னதான் வந்து ஒரு ட்விஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை சொல்லி இருக்கிறீங்க. இத இந்த நாள் வரைக்கும் நம்ம டீமுக்கும் எனக்கும் இந்த விஷயம் வந்து தெரியல. பட் இன்னைக்கு அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. இத வந்து அவனே எடுத்துட்டு போய் டீம் மெம்பர்ஸ் இன்னும் வந்து வேலை டாக்டரைஸ் பண்றதுக்கு நான் வந்து உத்வேகத்தோட செயல்படுவேன்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒரு நாட்டோட மதிப்பு அவங்கள்ட்ட எவ்வளவு கோல்டு இருக்கோ அதை வச்சுதான் அந்த நாட்டோட கரன்சியோட மதிப்பு இருக்கும். அதே போலதான் நீங்க வந்து ஒரு பிட்காயின் வந்து முதல் வந்தப்ப எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு பீஸா பர்கருக்கும் கேம்ஸுக்கு தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதோட மதிப்பு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதே போலதான் நம்மளுடைய வேலட் நம்ம ஃபேமிலிக்கு பயன்படுத்துறதுக்கு அந்த அளவுக்கு வரப்போகுது. இது உண்மை. எல்லாரும் என்ன செய்யணும்னா நாம உறுதியா இருக்கணும். உறுதி மட்டும்தான் தேவை. இந்த உறுதியோட நின்னோம் அப்படின்னம்னா நம்ம வந்து ஒரு கோடீஸ்வரன் வாழ்க்கையை வாழலாங்கிறத சொல்லிக்கிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் சார் வெல்கம் பண்றேன். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா இருக்கு. பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் 4ஆம் தேதி எப்படி ஓபன் பண்ணப்பட்டதோ அதை விட இரட்டிப்பான ஒரு சந்தோஷம் இன்னைக்கு இருக்கு அப்படின்றதா உண்மை. ரொம்ப மகிழ்ச்சி. நைட்டெல்லாம் 11 மணிக்கு 12 மணி 1 மணிக்கு லெவல் எப்ப ஆக்டிவேஷன் ஆகும்? 5:30 ஆகுமா? சைட் 6 மணிக்கு தானே ஓபன் ஆகும். 6:30 ஆகுமா? 7 மணிக்கு ஆகுமா? நம்ம டீம்ல எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு வரப்போகுது அப்படின்றத நினைச்சுக்கிட்டு தூங்கின ஒரு நாள் இப்ப ஒரு வாரமா நேத்து ரொம்ப உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த லெவலோட அந்த இன்னைக்கு மகளிர் மீட்டிங்ல கூட ஒவ்வொரு விஷயத்தை பத்தி ரொம்ப தெளிவா பேசினாங்க. ஆக மறுபடியும் சொல்றது அதுதான். ஓடுற உழைக்கிற டெய்லி ஃபீல்டு போகணும். ஃபீல்டு போனா டொனேஷனுக்கு ஐடி கொண்டு வர முடியும். ஸ்பீடு கேஸுக்கு டொனேஷனுக்கு ஐடி கொண்டு வர முடியும். அப்ப நம்ம பாக்கெட்ல பணம் இருந்துச்சுன்னா தான் பேச்சு வரும். அப்ப கேட்பாங்க, நீங்க இந்த 100 நாள்ல எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சு ஒரு 500 ரூபாய் வாங்கியிருக்கேன், செகண்ட் லெவல் வாங்கியிருக்கேன்னா ஒரு சில பேர் காமிக்க முடியும். எல்லாராலையும் காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. ஆக ஒரு மார்க்கெட்டிங்ல ஒரு ப்ராஜெக்ட்ல எப்படி சொன்னாலும் சரி, வருமானம் தான் மற்றவங்களை உள்ள இழுத்து கொண்டு வர வைக்கும். ஆக இந்த லெவல்ல நான் உழைச்சிருக்கேன், எவ்வளவு டீமை கொடுத்துருக்கேன், என்னோட இன்கம் இது அப்படின்றத காமிச்சோம்னாவே அங்க பேச தேவையில்லை. நம்ம இன்கம் தான் பேசணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். எப்பயுமே தெளிவா இருக்கேன். அப்ப நம்ம இன்கம் பேசுறது, நம்ம பேசுறது நம்ம இன்கம் தான் பேசணும். ஆக இன்னைக்கு ரொம்ப நாளா இந்த 110 நாள் 115 நாள் நொடிக்கு பணம் நம்ம அக்கௌண்ட்ல வரதுன்றது பாக்கெட்டுக்கே வந்துருதுன்றதா முக்கியமான ஒரு விஷயம். இது கொஞ்சம் டிஃபரெண்ட். எப்பவுமே பேங்க் தான் வருது டொனேஷனு, இது பாக்கெட்டுக்கு வரப்போகுது. அப்ப புரிஞ்சுக்கணும். அப்ப எவ்ரி செகண்டுக்கு நமக்கு எவ்வளவு வேணும்ன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். உண்மையிலே என்னோட அணி சார்பா ஒரு 7 லீடர்ஸ் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. ஃபண்ட் வாங்கின அத்தனை பேருமே இன்னைக்கு ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. நல்லா உழைச்சிருக்காங்க. உண்மையிலே என்னோட அணியில் இருக்கக்கூடிய அத்தனை உழைப்பாளிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து நமக்கு கிரிப்டோ வரப்போகுது. உண்மையிலே என்னன்னு தெரியல, ஒரு ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு வீக்ல 3 ப்ராஜெக்ட் உள்ள வர்ற மாதிரி இருக்கு. இப்ப 3 மட்டும் இல்ல, 30 ஆடான் ப்ரோக்ராம் கூட வரும் போல தெரியுது. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் பேசணும் அப்படின்றதுனால என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி.